எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு கொட்டாச்சி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இல்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வேறையும் சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அவங்களுக்கு நான் சொன்னதுண்டு. அதே மாதிரி அவங்க குழந்தையும் சரி, வருங்கால தமிழ் சினிமாவில் வரப்போற ஒரு பெரிய பிஸி ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னோட வாழ்த்துக்கள். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு வாட்டி உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். கொட்டாச்சி கிட்ட பேசியிருக்கேன். பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நீங்க மெயின் ஸ்ட்ரீம் வர மாதிரி நீங்க ஒரு இது பண்ணணும். கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன். மனசார ஃப்ரம் மை ஹார்ட் நான் சொன்னேன். அது அப்படியே நடந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் எனக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு அது எல்லாருமே நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருமே சொல்ல வேண்டியது வந்து அந்த ப்ரொடியூசர் மாதா. அந்த மாதா இல்லைன்னா, ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா நம்ம இண்டஸ்ட்ரி இல்ல, ஹீரோ இல்ல, ஹீரோயின் இல்ல, எந்த பதவியும் கிடைக்கிற மாதிரி சூப்பர் ஸ்டாரும் சரி, லேடி சூப்பர் ஸ்டார் சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பதவி நமக்கு கிடைக்கணும்னா அதை பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்கணும். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பியா இருக்கணும். அவங்க பண்ற படங்கள் லாபம் கிடைக்கலைனாலும் நஷ்டம் வராம இருக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். இப்போன்னு இல்லை, எப்பவுமே அவங்க நல்லா இருந்தாதான் நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். எனவே இந்த படம் பார்க்கறதுக்கு என்ன கூப்பிட்டு கொட்டாச்சிக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளுங்களை எத்தனை நபர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க, எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கொட்டாச்சி அவங்க கூட எல்லாம் க்ளோஸா இருக்குன்னு அந்த ஆட்களை பார்க்கும்போது, அந்த நபர்களை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. கொட்டாச்சி என்னோட என்னோட இதயத்திலிருந்து நான் சொல்றேன்னா, நீ ரொம்ப பெரிய ஒரு ஆர்டிஸ்டா, திருப்தியான ஒரு ஆர்டிஸ்டா, இன்னும் சரி அந்த பொண்ணும் சரி, வருங்கால தமிழ் ஹீரோயினுக்கு சேர்த்து சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணும். நிறைய படங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாரும் வந்து அந்த படத்தை பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த குருதி யுத்தம் ஷார்ட் ஃபிலிம் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணிவான மக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த என்டையர் க்ரூக்கு வந்து ஹாப்பி விஷஸ். அதில் வந்து யார் ஃபர்ஸ்ட்டு நான் ரொம்ப நன்றி அந்த விஷ் பண்ணுவேன்னா, ப்ரொடியூசர் நம்ம சிவா. இப்போ எல்லாருக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய நண்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கையில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட ஜாலியாக இருந்து அப்படி போயிடுவாங்க, இல்லை ரவுண்ட்ஸ் அடிக்க வருவாங்க, இல்லை வரும்போது மீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவரும் வந்து ஒரு குடும்ப நண்பர் தான். பட் மீட் பண்ணால் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும், நண்பருக்கு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாச்சி நான் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த படத்தை அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஹோல் டீம்ஸ்ல வந்து அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு புது வித்திகா. ஸோ இதுக்கப்புறம் நல்லா பெருசாகும். அதுக்கப்புறம் டிரெக்டர் ஜஸ்டின் ரஞ்சித். ஸோ ஒரு இது வந்து ஒரு சின்ன நாட், அதாவது நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அந்த விஷயத்துல எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணுவேன்னு பர்ஃபெக்டா காமிச்சிருக்கேன். ஸோ மியூசிக் சந்தோஷ் பேர் தானே, சூப்பராக இருந்துச்சு எல்லா ஹாரர்லாம். அப்புறம் கேமராமேன் சார், அப்புறம் டிஓபி 2 பேர் இருக்காங்க, ரியாஸ் அப்புறம் விக்ரம். ஒரு ஷார்ட் ரொம்ப செம்மையா இருந்துச்சு. அப்புறம் மேக்கப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல அந்த கத்தி அடிச்சோடனே பிளட் ரொம்ப ரியாலிட்டியா, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நான் பர்ஃபெக்டா பார்த்து செஞ்சிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம இவரை நிறைய பேர் ப்ரூஸ்லின்றாங்க. எங்க அப்பா வந்து இதை பார்த்து, நீ வந்து சென்னை ஷாருக் கான் அப்படின்றாரு ஆக்சுவலி. ஏன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் படம் ஷூட்டிங் போயிட்டு வந்தார். டேய் நீ ஷாருக் கான் வந்து வெயிட் ரொம்ப ஒன்ன மாதிரி தான் அப்படின்னு கிட்லெட் சேர்ப்பாரு. இவர் வந்து எங்க என்ன சொல்றது, ரொம்ப வருஷம், அதாவது மானஸ்ரீ மாதிரி அவங்க அம்மா தான் எங்க வீட்டுக்கு ஆக்சுவலி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவ்வளோ வருஷம் பல குடும்ப, நாங்கள் எல்லாமே ஒரே ஃபேமிலி. ஸோ சொன்ன மாதிரி சுகுமார் நான் சொன்ன எல்லாமே ஃபேமிலியில் எல்லாமே சினிமா இருக்கும் மாதிரி எங்கள் குடும்பத்தில் செல்வம் பூச்சி செல்வம் இருந்தார். அவர் சொல்லுவார், வாசலுக்கு வரும்போதே கலை வந்து வாசல்ல தெரியுது, கேட்ல தெரியுது. ஸோ இங்க உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வந்து யாரும் வந்து சினிமா கிடையாது, எல்லாருமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ வந்து பார்த்துருக்கு. இந்த சப்போர்ட் தான் முக்கியம். மேலே ரேகா மேடம், அம்பிகா மேடம், செந்தில் சார், சில்வானா, சுகுமார்னா, டேரக்டர், அப்புறம் எல்லாமே வந்தது வந்து சினிமா பண்ண ஆளுக்கு வந்து முக்கியமான தேவை சப்போர்ட். அது இருந்தால் வாழ்க்கையில ஸ்லோவா போனோம், ஃபாஸ்டா போனோம், ஜெயிச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அதை சார்ந்த சொந்தங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மேடையில் இருக்க கலை ஜாம்பவான்களுக்கு நான் ஒருத்தரையும் பேர் சொல்லி குறிப்பிடும்போது டைம் ஆகிடும். ஸோ அதனால கலை ஜாம்பவான்கள் அனைவருக்கும்
நன்றியும் வணக்கமும். கண்டிப்பா இது வந்து குருதி யுத்தம்னு சொல்றதில்ல, நடிப்பு யுத்தம் தான் சொல்லணும். ஏன்னா நடிச்சிருக்க அத்தனை பேரும் இந்த யுத்தமா பண்ணியிருக்காங்க. ஒருத்தரோட போர்ஷன்ஸும் அவ்வளோ சூப்பரா இருக்கு. மியூசிக் பத்தி சொல்லிட்டாங்க, நடிப்பு, மேக்கப், கேமரா எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகா பார்க்க தூண்டுது. 20 நிமிஷம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. அந்த குழந்தையோட போர்ஷன்லாம் எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ என்னடா குழந்தை சுட்டுருச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷார்ட்லையும் வந்து அந்த இடத்த வந்து நினைக்க வைக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து பெரிய படமாக வரணும். அதுல இன்னும் நிறைய கலைஞர்கள் இந்த மாதிரி நடிப்பு யுத்தத்துக்காக போராடி கொண்டிருக்கும் நிறைய கலைஞர்கள், வளரும் கலைஞர்கள் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கட்டும். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும். அதுக்கு ஊடகம் என்றவர்களும் சொந்தங்களும் சப்போர்ட் பண்ணணும். வந்திருக்க அத்தனை உறவுகளுக்கும் எங்க குடும்பத்தினர் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இது வந்திருக்கும் அபியா அவர்களே மற்றும் ரேகா அவர்களே, ரூபா சங்கர் குடும்பத்தினர் அவர்களே, நம்ம கொட்டாங்குச்சி குடும்பத்தார் அவர்களே, எனக்கு கொடைக்கானல் போய் தொண்டு போச்சு. மற்றும் இங்க வந்திருக்கும் அத்தனை டெக்னீஷியன் அவர்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் அவர் மேல ஒரு கோபம், ஒரு பாட்டு போட்டுக்கணும். அடுத்த போட்டு அப்புறம் இயக்கணுக்கு மேல பெரிய தப்பு இருக்கு. பெரிய படமா எடுத்து போயிருக்கலாம், சின்ன படமா ஆயிட்டாங்க. இப்படியே பக்கத்துல அவங்க சிசியத்தை சொல்லிட்டு போனாலும் பண்ணிட்டு அப்படின்னு சிசியமே அப்படின்னா இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? இப்படி எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க. இந்த படத்துல என்னுடைய மகன் சிவா அவர்கள் பண்ணிட்டாங்க. மலேசியா, இந்த படத்தை மலேசியாவில பார்த்துட்டேன். பார்த்துட்டு அவர் நண்பர் பிரேம் அவர்கள் வந்துட்டாங்க. நம்ம இந்த படத்துக்கு முழு ஒத்துழைப்பு நம்ம பூக்கடை சக்தி தான். அவருக்கு தான் ஆமா. அதே மாதிரி சிவாவும் கொட்டாங்குச்சியே சும்மா சொல்லக்கூடாது, போட்டி போட்டு நடத்திட்டாங்க. சிவா வந்து அபியா அவர்கள் சொன்னாங்க, மலையாளத்துல ஒருத்தர் இருக்காருங்க, அவரே மாதிரி தெரியும், ராஜன் மலேசியா நம்ம தமிழன் எனக்கு மகன் வேணும். இப்படி ஏகப்பட்ட பேர் வரணும்னு வாழ்த்துறேன். அது மட்டுமல்ல, இங்க வந்திருக்கோம் டைரக்டர், ப்ரொடியூசர், வக்கீல் மற்றும் எல்லா பேருக்கும் மகிழ்ச்சியான குடும்பம். இப்படி எல்லா குடும்பங்களும் வாழ்த்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்க இருந்த ஊடகங்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஏனைய சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள் 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 வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சினிமால வந்து நான் ஒரு 35 வருஷமா இருக்கேன். ப்ரோக்ராம் எப்படி சொல்லுவாங்கன்னா, சிவா மாப்பிள்ள வந்து மலேசியால வந்து பார்க்க போனேன். அப்போ டைரக்டர் உள்ள வராரு. அப்படி பார்த்துட்டு வந்து, சார் நீங்க அந்த கேரக்டர் ஒன்று இருக்கு, சின்ன பெட்டு தான், அது லீடு, நீங்க நடிச்சா நல்லா இருக்குங்க. இப்போ எனக்கு காலையில ஃபிளைட்டுப்பா, நான் வந்து ஆந்திரா தெலுங்குல பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, சார் ப்ளீஸ் நீங்க பண்ண. அப்போ அவங்க கன்வின்ஸ் பண்ணி டிக்கெட்டை மாத்தி போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா பண்ணி முடிச்சோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் வந்து இங்க பார்க்கும்போது என்னடா ஏதோ குழப்பறாங்க அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் மலேசியால படம் பார்த்து கொண்டு தெரிஞ்சது ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. அனைவருக்கும் ஃபியூச்சர் சினிமா வர்றதுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.